சனிப்பெயர்ச்சி பலன் 2025 துலாம் ராசி என்பர்களே. துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் வருது. கடந்த பல வருஷங்களாகவே உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் எல்லாம் அனுகூலமாக இல்லை. ஆனால் இப்போ நடக்க போகிற இந்த மார்ச் 29 சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு காலம். எந்த ராசிக்கு கூடுதலான நல்ல பலன்னா அதில் ஒரு ராசி வந்து துலாம் ராசி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி வரப்போகின்ற குரு பெயர்ச்சியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ராகுகேது பெயர்ச்சியிலே கேதுவினுடைய நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பொதுவாகவே இந்த காலத்தில் வர்ற வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. 12B பஸ் கதை மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் வர்ற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. மாணவர்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், உத்தியோகம், தொழில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய தசா புத்தி ஜாதகத்தில் நல்லா இருந்தாலோ, கோச்சார ரீதியாக முக்கியமான இந்த கிரகங்களும் நல்லா இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். அதே மாதிரி புதுசாக ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் கரெக்டான இடத்துல பண்ணுங்கள், உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லபடியாக வரும். மாணவர்களுக்கு நினைத்த கல்லூரியில் படிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த நாட்டில் போய் படிக்கணும், இந்த ஊரில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற திங்கிங் தாட் ட்ரீமெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. அவர்களுக்கெல்லாம் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு காலம். அதே மாதிரி சில ரீசனால் வேலை போயிருக்கும். எத்தனோ இன்டர்வியூ போயிருப்பீங்க, கம்பெனி ஏறி இறங்கியிருப்பீங்க, எத்தனோ பேர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துடுது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும். சேல்ஸில் இருக்கேன், மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல, இந்த மாதம் இருக்கிறேன், அடுத்த மாதம் இருப்பேன்னா தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள், இல்லை மேனேஜரோட தொந்தரவு, சூப்பர்வைசரோட தொந்தரவு ஃபேக்ட்ரியில், இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல அனுகூலமான காலம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலம். திறமையை வெளிப்படுத்துங்க, நல்ல ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஃபேஷன் டிசைன் துறையில் இருப்பவர்கள், காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். நீங்கள் அந்த துறையில எல்லாம் ஷைனிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி இந்த காலப்பகுதியிலே திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுபகாரியங்களுக்கெல்லாம் அனுகூலமான காலம். வரன் பார்த்துருப்பீங்க, சரின்னு சொல்லியிருப்பாங்க, சில காரணத்தால் அப்படியே நின்றுருக்கும். எஸ் நோ எந்த ஆன்சருமே வந்திருக்காது. இல்லை எஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நிச்சயம் மட்டும் வந்திருக்கும், நிச்சயம் முடிஞ்சிருக்கும், இல்லை நிச்சயம் முடியாமல் இருந்திருக்கும், அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கும். இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய காலம் இந்த சனிப்பெயர்ச்சி காலம். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இதில் வர்ற வக்ர காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம், அடுத்த வருஷம் ஜூலை டு டிசம்பர், இந்த காலப்பகுதியில் மட்டும் உங்களுக்கு சனியினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கொஞ்சம் குறையும். அதனால் அந்த காலப்பகுதியில் மட்டும் பெரிய ரிஸ்க்கு எடுக்க வேண்டாம். நார்மலான ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். நெடுநாளாக ரொம்ப நாளாக இருந்த நோய்கள், அவருடைய தாக்கம் எல்லாம் குறையக்கூடிய காலப்பகுதி இந்த காலப்பகுதி. அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். ரொம்ப வருஷமாக இருக்கேன், இந்த நாட்டுக்கும் போகலை, இல்லை போயிட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு, இல்லை வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கேன், ப்ராப்பர்ட்டி வாங்கியாச்சு, பிஆர் வாங்கியாச்சு, அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலம் நல்ல ஒரு காலம். பயன்படுத்திக்கோங்க. கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்த காலப்பகுதியிலே, இந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியிலே நீங்கள் வந்து நண்பர்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பப்போ உங்களுக்கு கை கொடுப்பாங்க. சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் நீங்கள் வருவீங்க. அரசியல் துறையில் இருப்பவர்கள், சட்டம், லா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கிடைக்கிறதெல்லாம் நல்ல கப்சிப்புன்னு நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியது இந்த காலப்பகுதி. இந்த காலப்பகுதியிலே பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நீங்கள் முயற்சி எடுக்கலாம். புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியிலே உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. பெருமாள் மகாவிஷ்ணுவை புதன்கிழமைகளில், சனிக்கிழமைகளில், திருவோண நட்சத்திரம், ஏகாதசி திதி உள்ள நாட்களில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிந்தால் பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கு ஹோமம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது 90 விதமான நல்ல பலன்களை தரும், 10 வீதமான தீய பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதல் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.